ஒரு மனிதனுடைய மானத்தையும் ஒரு மனிதனுடைய பொருளையும் ஒரு மனிதனுடைய உயிரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக்கப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தை விட இந்த மூன்றையும் புனிதமாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தை என்ன? மனிதனுடைய உயிர், மனிதனுடைய மானம், மனிதனுடைய பொருள் துல்ஹஜ் மாதத்தை விட புனிதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 23 ஆண்டுகள் அல்லாஹ்வின் புறத்திலே அருளப்பட்ட நபித்துவம் என்கின்ற அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு இறை செய்தியாக வரக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும் சட்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நபி அவர்கள் தன்னுடைய மக்களை அழைத்து உபதேசங்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்பதை வரலாற்றுடைய பாடங்கள் நமக்கு சொல்கின்றது. இந்த பாடங்களை சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய உரை எப்படி அமைந்தது என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய உரையை சுருக்கமாக தான் மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள். அது ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும் சரி, மற்ற பொதுவான உரையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுருக்கமாக மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் சுருக்கமாக மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்தக்கூடிய நபி அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தனக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆண்டு நமக்கெல்லாம் கடமையாக்கப்பட்ட, எனக்கும் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜுடைய கிரைகளை நான் செய்ய இருக்கிறேன், இந்த கடமையை நிறைவேற்றப் போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியிலே இந்த அறிவிப்பை எடுத்துரைக்கிறார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட ஆங்காங்கே இருக்கக்கூடிய நபி தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பை அறிந்தவுடன் நாமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபி தோழர்கள் மக்காவுக்கு வந்து சேர்கிறார்கள். காபாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள் ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய அந்த சபையில் ஏராளமான நபி தோழர்கள், ஏராளமான மக்கள் எல்லாம் ஒன்று சூழக்கூடிய ஒரு நிலை அந்த நாளில் உருவாகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து பல்வேறு விதமான உபதேசங்களை சொன்னார்கள். சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதற்கு முன்னால் அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு சில உபதேசங்களும், இன்னும் சொல்லப்படாத சில உபதேசங்களும் சட்டங்களும் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு சபையிலே எடுத்துரைத்தார்கள். இந்த உரை, அல்லாஹ்வுடைய தூதருடைய உரை எப்படி இருந்தது என்று சொன்னால், மக்கள் எல்லாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த உரையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். சுருக்கமாக உரை முடிக்கக்கூடிய நபி அவர்கள் ஏராளமான செய்திகளை மக்கள் மத்தியிலே சொல்லியாக வேண்டும். ஆனாலும் பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சுருக்கிவிட்டு வழக்கமாக சொல்லக்கூடிய நேரத்தை தாண்டி நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த உரையை நிகழ்த்தினார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய உபதேசங்களில் சொல்லப்படாத சில வார்த்தைகளை நபி அவர்கள் அந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, தெளிவாக நான் எடுத்துரைத்து விட்டேனா, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் பயன்படுத்துகிறார்கள்.
நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொதுவாக உரை நிகழ்த்தும் பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, இதை குறித்துக் கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நான் சொல்லிவிட்டேனா, நீங்கள் கவனித்துக் கொண்டீர்களா, கவனமாக கேளுங்கள், நான் சொல்லுவதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், அலாஹி பல்லிஹு ஷாக்கில், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சபைக்கு வராத நீங்கள் எடுத்துரைங்கள். நான் சொல்லக்கூடிய என்னிடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட ஒரு செய்தி, இரண்டு செய்தி, எத்தனை செய்தியாக இருந்தாலும் அதை உங்களோடு நீங்கள் புதைத்து வைக்காமல், பூட்டி வைக்காமல் வராதவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நபி அவர்கள் அந்த சபையில் ஒரு நீண்ட உரையாக அமைத்துக் கொண்ட அந்த உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி பேருரை என்று முடிவு செய்தார்கள். இந்த பெயர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. இந்த உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்கள், ஒவ்வொரு சட்டங்கள் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலே பெருமையாக ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாக பேசப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிகழ்த்திய அந்த உரை விடைபெறும் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை அந்த நேரத்தில் நடாத்தினார்கள். அந்த உரை எந்த நேரத்தில் நடந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. இந்த வரலாறு மிக்க இந்த உரையில் நபி அவர்கள் உலகத்திற்கு ஏராளமான உபதேசங்களை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய ஏராளமான சட்டங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த சபையில் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை முழுமைப்படுத்தி விட்டார். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. இந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான். எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்பொழுது ஆரம்பித்தார்? உலகத்துடைய முதல் மனிதன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு பரிசாட்டினார். அன்றைக்கு ஆரம்பித்தது. அவரை தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அவரவருடைய சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து, மூசா நபியை தொடர்ந்து, சுலைமான் நபியை தொடர்ந்து, யஹ்யா நபியை தொடர்ந்து, இப்படி ஒவ்வொரு நபிமார்களை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌராத் என்றும் இன்ஜீல் என்றும் கிதாபுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினார். வழங்கக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களையும் இஸ்லாத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை உருவாக்கவில்லை. இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கவில்லை. இறுதி தூதர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கப்படியை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான், முழுமைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமைப்படுத்தி விட்டான் என்று இந்த நற்செய்தியை கூறிவிட்டு நபிகள் பெருமானா அவர்கள் ஏராளமான உபதேசங்களை சொல்றாங்க. இந்த உபதேசங்களும் இந்த சட்டங்களும் தான் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசித்து பின்பற்றக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் மறக்காமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய கட்டாய கடமை நம்ம இடத்துல இருக்கின்றது. இந்த கடமையை இன்றைக்கு நம்மிலே அல்லாஹ் பாதுகாத்த சில முஸ்லிம்களை தவிர பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தான் இதையெல்லாம் ஒவ்வொரு ஜுமாவுடைய உரையிலும் மற்ற உரைகளிலும் மக்கள் மத்தியிலே நினைவூட்டக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முதல் தன்னுடைய உபதேசத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் யார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாக யாரையெல்லாம் படைத்தான், ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும், ஒவ்வொரு மனிதனுடைய பொருளும், ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் புனிதமாக்கப்பட்டது. அது புனிதமானது என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என்ன கேள்வி தெரியுமா? மக்களே, நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் எந்த மாதம் என்று கேட்கிறாங்க. ஹஜ் செய்யக்கூடிய நிலையில் நிற்கிறார்கள். அது எந்த மாதமாக இருக்கும்? துல் ஹஜ்ஜுடைய மாதம்.
ஒரு மனிதனுடைய மானத்தையும் ஒரு மனிதனுடைய பொருளையும் ஒரு மனிதனுடைய உயிரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக்கப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தை விட இந்த மூன்றையும் புனிதமாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தை என்ன? மனிதனுடைய உயிர், மனிதனுடைய மானம், மனிதனுடைய பொருள் துல்ஹஜ் மாதத்தை விட புனிதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். சற்று யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட புனிதமாக்கப்பட்ட நபி அவர்கள் புனிதம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரையும் மானத்தையும் பொருளையும் மற்றவர்கள் அதை புனிதம் என்று கருதி அதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு நாம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாத்த சில மனிதர்களை தவிர பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த சிந்தனையே கிடையாது. இந்த உபதேசம் நினைவிலே இருக்கின்றதா இல்லையா என்கின்ற யோசிக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய செயல் இன்றைக்கு அமைந்து விட்டது. பிறருடைய மானம் யோசிச்சு பாருங்க. மானத்தை பற்றி, பிறருடைய மானத்தை பற்றி அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? யாராச்சும் ஒருத்தர் மாட்டுவாங்களா அப்படின்ற செயல தான் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருவர் யாராச்சும் ஒருவர் நமக்கு பிடிக்கல, அவருடைய செயல்கள் பிடிக்கவில்லை என்று ஒருவர் நினைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர ஏராளமானவர்கள் இப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் அவர் என்ன ஏதாச்சும் ஒரு தவறு செய்வாரா? ஏதாச்சும் ஒரு தவறுல சிக்குவாரா? ஏதாச்சும் ஒண்ணு பேசுவாரா? பேசட்டும். அவருடைய மானத்தை எப்படி இந்த உலகத்துல எடுக்கிறோம் பாரு, அவரை நிராயுதபாணியாக ஆக்கிறோம் பாரு. யார் செய்யக்கூடிய செயல்? இஸ்லாத்தை நம்பாத, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாம் என்றாலே என்ன தெரியாமல் இருக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லவில்லை. இது இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கு. ஒருவருடைய மானம் புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, அந்த புனிதத்தை நாமும் பேண வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் தவறு ஏதாச்சும் ஒரு மாட்டுவாரா போதும், சின்ன தவறுல மாட்டிட்டோமே இவனை எப்படி அசிங்கப்படுத்துறோம் பாரு. அவ என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த சொல் காற்றில் பறக்க விட்டார்கள். அந்த சொல்லிலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த நிலையை தாண்டி சென்று விடுகிறார்கள். உயிரை பற்றி கவலையே படுவது கிடையாது. எவன் செத்தா என்ன, எவன் நாசமா போனா என்ன, நான் வாழணும். உயிர் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அவருடைய மானம் புனிதமானது என்று சொன்னார்களே, அவருடைய பொருள் புனிதமானது என்று சொன்னார்களே, அந்த புனிதத்தை நாம் பேண வேண்டுமே என்கின்ற அக்கறை இன்றைக்கு இருக்கின்றதா? அவர் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கானே, அவன் இவ்வளவு பெரிய செல்வத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கானே, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் எப்படி அபகரிக்கிறது? அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை என் பேருக்கு நான் எப்படி மாத்துறது? குடும்பத்துல ரத்த உறவாக இருப்பாங்க, அண்ணன் தம்பிகளா இருப்பாங்க, தங்கை அக்காக்களாக இருப்பாங்க, சொத்து கடிச்சுப்பாங்க. அவன் வீட்டு அவனுக்கு கொடுத்த நிலமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய நிலத்துல ஒரு 10 அடி தள்ளி கட்டுவாரு. இது அமானிதமாச்சே, அவருடைய பொருளாச்சே, இது நாம எப்படி அபகரிக்கிறது என்கின்ற சிந்தனையே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த மூன்றும் அல்லாஹ் பாதுகாத்த சில மனிதர்களை தவிர இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அதை கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்மை கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சொன்ன உபதேசம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல், உலகத்தில் மற்ற மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சொன்ன உபதேசமா இது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்கிறார்கள். சொல்லக்கூடிய இந்த உபதேசம், சட்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி சொல்கிறார் தெரியுமா? உலகத்தில் நிறைய தலைவர்களை பார்க்கிறோம், சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கும். உலகத்திற்கு சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களா சொல்வாங்க, தன் வாழ்வில் அதை கடைபிடிப்பார்களா என்று கேட்டால் கிடையாது. ஏன்? அவர் தலைவர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்திற்கே தலைவராக இருந்தார், இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ் தான் செய்யக்கூடிய செயலை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். பழிக்கு பழி வாங்குவது தடை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் பெருமானா அவர்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரபியா என்ற அந்த மனிதனை காண்பித்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இதோ என் குடும்பத்தை சார்ந்த ரபியா, இவர் பனு குதைப் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார், இவருக்கு அவர் அந்த குடும்பத்தாருக்கு பழி வாங்கக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கு. எப்படி தெரியுமா? ரபியாவுடைய பச்சிளம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை கழுத்தை நெருக்கி கொன்று விட்டார்கள் பனு குதைப் அவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
அவருடைய குடும்பத்திலே பழி வாங்குவதற்கு தகுதியானவர் இவர். ஆனால் அந்த தகுதி இருந்தாலும் இன்றோடு அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய நிலை தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் தடை செய்து விட்டான். நபிகளார் சொல்கிறார், குடும்பத்தில் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு சொல்லிட்டா போதும், குடும்பத்தில் நம்ம தெரியாம ஒருத்தர் ஏதாச்சும் நம்மை நோக்கி செஞ்சுட்டா போதும், சும்மா இருக்கிறோமா? ஒவ்வொருத்தருடைய சுபாவம் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தர் ஏதாச்சும் சொன்ன உடனே இவர் கோபப்பட்டு பதிலுக்கு பதில் சொல்லிடுவாரு, பழிக்கு பழி. ஒருத்தருடைய சுபாவம் இருக்கும், இன்னைக்கு சொன்னா 10 வருஷம் கழிச்சு பழி வாங்குவார். அது வரைக்கும் மௌனமா உள்ளுக்குள்ள அப்படியே அமைதியா அதை பாதுகாத்து அந்த கோபத்தை பாதுகாத்து வச்சு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தை தள்ளி விட்டுருவார். இப்படிப்பட்ட செயல் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த சில முஸ்லிம்களை தவிர பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வட்டி இன்றோடு ஹராமாக்கப்பட்டது. வட்டி இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தடை என்று சொன்ன பிறகு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை காண்பிச்சு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய தன் தந்தையோடு பிறந்தவர். அவர் இந்த சட்டம் சொல்வதற்கு முன்பாக அவருடைய தொழில் வட்டி தொழிலாக இருந்தது. அவரை காண்பிச்சு சொல்றாங்க, இதோ அப்பாஸ் அவர்கள், இவருடைய தொழில் வட்டி தொழில். இன்றோடு இவருக்கு தர வேண்டிய வட்டியை யாரும் தர வேண்டாம், தரக்கூடாது என்று சொல்றாங்க. ஆனால் அவர் கொடுத்த அசல் அவருடையது. அந்த அசலை நீங்கள் கொடுத்து விட வேண்டும், வட்டியை நீங்கள் யாரும் கொடுக்க கூடாது. இன்றோடு இஸ்லாத்தில் வட்டி தடை செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாவம்! வட்டி என்ற பாவம் சரியா சாதாரண ஒரு பாவமா? பல பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நிறைய வியாபார பெருமக்கள் உட்கார்ந்து இருப்பீங்க, யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லல. நிறைய வியாபாரிகள் இங்கே வியாபாரத்திலே சர்வ சாதாரணமாக வட்டி புழங்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். கேட்டா வியாபாரம் வேற மார்க்கம் வேறன்றாங்க. யார் சொன்னா? அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். ஹலாலான முறையில் தான் வியாபாரம் செய்ய வேண்டும். அதிலே ஹராமானதை நாம் ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது, அதை சேர்த்து விடக்கூடாது. இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் வட்டிக்கு பணம் வாங்கி பேங்க்ல வட்டி வாங்குறது, தண்டலி லோனு இப்படி எல்லாம் வாங்குறது. வீட்டில் நகை இருந்தால் அந்த நகையை கொண்டு போய் மார்வாடி கடையில பேங்க்ல வட்டிக்கு அடகு வைத்து அதுல பிசினஸ் ஆரம்பிப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? போர் செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு தைரியம் இருக்காங்க? உலகத்தில் ஜெயிக்கணும், உலகத்தில் காரு பங்களா நல்ல ஐபோனு அது நல்ல லக்ஸூரியான லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக நம்மை நாமே மாய்த்து கொண்டு நம்மை நாமே ஏமாத்தி கொண்டு வட்டியெல்லாம் ஹராம் இல்லைங்க, வியாபாரம் வேற மார்க்கம் வேற என்று சொல்றோமே, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமே. ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து சுய பரிசோதனை செய்து பாருங்க. என்னப்பா இது, இதே நிலையில மரணத்தின மௌத்து வந்துருச்சுன்னு சொல்ல நாளை மறுமையில் நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தோமா? அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்யக்கூடிய அளவிற்கு எனக்கு கட்ஸ் இருக்கா, தைரியம் இருக்கா? யாருக்கும் இருக்காது. அல்லாஹ்வை வணங்காம இருக்கா பாருங்க, அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்ற பாருங்க. அவங்கிட்ட சொன்னா கூட நான் எப்படிங்க அல்லாஹ் சாமியோட போய் சண்டை போடுவேன், எப்படிங்க முகமது நபியோட சண்டை போடுவேன் அவனும் சொல்லுவான். அவங்களுக்கு இந்த தைரியம் இருக்காது. ஆனால் எந்த நம்பிக்கையில இந்த உலகத்துல வெற்றி பெறணும், இப்படிதான் வெற்றி பெற முடியும் என்று நினைத்து கொண்டு வட்டியில மூழ்கி இருக்கிறோம். நபிகளார் இறுதி பேருரையில இந்த வட்டி ஹராம் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ போறது கிடையாது. மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கு வரதான் போகுது. அது எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மரணமே இல்லாம இந்த உலகத்தில் வாழ்வீர்களா என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள், இல்லை இல்லை மரணம் வந்தே தீரும். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான், மரணம் வந்தே தீரும், அதை சுவைத்தே தீருவோம் எல்லாரும் சொல்லுவோம். இதை ஞாபகத்தில் வைக்கக்கூடிய நாம, இதை சொல்லக்கூடிய நாம, நம்மிலே பலர் எதை மறந்து விட்டோம் என்று சொன்னால் வரக்கூடிய மரணம் எந்த நேரத்திலும் வரலாம், அதைத்தான் மறந்துட்டோம். நல்ல ஆரோக்கியமா இருக்கும், டெய்லி வாக்கிங் போறேன், நல்ல எக்ஸசைஸ் பண்றேன், நல்ல பிரியாணியா சாப்பிட்றேன், நல்ல லெக் பீஸ் சாப்பிட்டு நல்ல குழுகுழுன்னு நல்ல குண்டா இருக்கிற, எனக்கு எப்படிங்க மவுத்து வரும்? பாத்தீங்களா, 6 பேக் இருக்கு, நல்ல ஜிம்முக்கு போறேன், எனக்கு எப்படி மவுத்து வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மவுத்து என்பது இதுவெல்லாம் ஒரு காரணமாக இருக்காது. அல்லாஹ் எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில், எந்த நொடியில் நமக்கு மரணத்தை நிர்ணயித்து விட்டானோ அந்த நொடியில் மரணித்தே ஆக வேண்டும்.
அல்லாஹ் நாடிட்டாரா பேசிக் கொண்டிருக்கக்கூடியவருக்கு இந்த நொடியில மரணம் என்று சொன்னால் பேசிக்கொண்டே விழுந்துருவேன் மௌத்து. அந்த நேரத்தில் வட்டியோடு மரணித்தால், பாவத்தோடு மரணித்தால், விபச்சாரத்தோடு மரணித்தால், இந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் நபி அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லக்கூடிய பாடத்தை நம்முடைய வாழ்க்கை பாடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறுதி பேருரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அந்த மக்களை நோக்கி, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உங்களிடத்திலே நான் இரண்டை விட்டு செல்கிறேன். இந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் வழிகெடுத்து போக மாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வழிகெட்டு போக மாட்டீர்கள். அந்த இரண்டு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். முழுமைப்படுத்தல, இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட திருமறை குர்ஆனை உங்களிடத்தில் நான் கொடுத்து போறேன். இதை நீங்க பற்றி பிடிங்க. இதை பற்றி பிடிக்கக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் வழிகட்டு போக மாட்டீங்க. குர்ஆன் சொல்றது. குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு உபதேசங்களும் தன்னுடைய வாழ்வில் நீங்கள் அமல்படுத்துங்க, தன்னுடைய வாழ்வில் நீங்கள் கடைபிடிங்க. இப்படி கடைபிடித்தால் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டீங்க. இரண்டாவது என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த உலகத்தில் குர்ஆன் எப்படி சொன்னதோ அதன்படி என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து உங்களிடத்தில் தந்தேனா தருகின்றனா இல்லையா? என்னுடைய வாழ்க்கை நீங்க நான் உங்களுக்கு தரேன். இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்தால் காலம் முழுவதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் இருக்கின்றதா? குர்ஆன் என் நம்மிடத்தில் இருக்கின்றதா? யோசிச்சு பாருங்களேன். குர்ஆன் எப்படி ஆயிடுச்சு? ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு குர்ஆன். ஸ்டேட்டஸ் பார்க்கிறவங்க பெரிய குர்ஆன் ஓதக்கூடிய பக்திமான் போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஸ்டேட்டஸ் ஒரு வரி 2 வரி அவ்வளவுதான். எப்படி இன்னைக்கு ரீல்ஸ் உடைய காலம் இல்லை. அவ்வளவு நேரத்தை 10 நிமிடம் 5 நிமிடம் அதிகமாக போனாலும் கொடுப்பதற்கு நமக்கு மனம் இல்லை. ஆனால் போன்ல இருக்கக்கூடிய நெட் காலி ஆகணும்னு சொல்லி 1 GB 2 GB டெய்லி நமக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோமே, இது காலி பண்ணணுமே என்பதற்காக தூக்கத்தை, வியாபாரத்தை, குடும்பத்தை அனைத்தையும் வைத்துக் கொண்டு வெத்தலையில சுண்ணாம்பு தடவுற மாதிரி அந்த போனை தடவி 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 கண்ட மலா முசிபத்தை எல்லாம் பார்த்துட்டு 90% அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ஆஹா, இந்த நேரத்தை குர்ஆன் எடுத்து பாருங்க. இந்த நேரத்தை குர்ஆன் எடுத்து படிங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதைத்தானே சொல்கிறார்கள், உங்களிடத்தில் நான் கிதாபை தருகின்றேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை தருகின்றேன். இதை நீங்கள் பற்றி பிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் வழிகட்டு போக மாட்டீர்கள். வெறும் கையில குர்ஆன் வைக்கிறது சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படிங்கன்றாங்க. படிங்க, படிச்சு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கன்றாங்க. இதைத்தான் இன்றைக்கு நாம் விட்டு விட்டோம். என்னென்ன ஷேர் பண்றோம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல. அவன் ஜெயிக்கிறான், இவன் ஜெயிக்கிறான், இவன் அப்படி போறான், அப்படி போறான், அப்படியே ஷேரு, அப்படியே லைக், எல்லா கமெண்ட் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. குர்ஆன் இருக்கா? குர்ஆனுடைய வசனங்களை ஷேர் பண்றோமா? குர்ஆனுடைய வசனங்களை படித்து புரிந்து அதை மக்களுக்கு நாம் ஷேர் செய்யறோமா? அவன் ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன? எப்படி ஜெயிக்கக்கூடிய ஒருத்தன் தோக்கக்கூடிய ஒருவன்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே காஃபிர்கள் தானே. இஸ்லாத்திற்கு பெருசா என்ன செஞ்சிட போறாங்க? அவன் மீது அக்கறை கொள்ளக்கூடிய நாம, அவன் மீது கவனம் செலுத்தக்கூடிய நாம குர்ஆனை மறந்து விடுகின்றோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேருரை, நீண்ட நேரம் நிகழ்த்திய பேருரையில் ஏராளமான உபதேசங்களில் ஒரு சில உபதேசங்களை தான் நாம் எடுத்துரைத்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழும் வரை பழி வாங்கக்கூடிய குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பிறருடைய மானமும் உயிரும் அவருடைய பொருளும் அதை புனிதமாக நாம் கருத வேண்டும், பார்க்க வேண்டும். வட்டியை முழுமையாக நம்முடைய வாழ்வில் நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில் பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். பல பேருக்கு ஹதீஸ்னா என்னன்னு தெரியலங்க. குர்ஆன்னா எல்லாருக்கும் தெரியுது. குர்ஆனை படிச்சீங்கன்னா ஆமா படிச்சோம், ஹதீஸ்னா தெரியல. ஹதீஸ்னா தெரியல. ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து படிங்க. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அதை உள்வாங்குங்கள், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் குர்ஆனையும் சுன்னாவையும் அறிந்து கொண்டு அதை கடைபிடித்து நாம் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் என்கின்ற அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் கோரிக்கையும் வைத்தவனாக உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.